இதே திருச்சியை தங்களுடைய கோட்டை கோட்டை என்று சொன்னவர்களுக்கெல்லாம் அதை வெறும் மனக்கோட்டை தான் காட்டி அதையும் உடைச்சி இந்த மலைக்கோட்டை மாநகரை தளபதியின் கோட்டையாக இன்றைக்கு நாம் மாற்றி இருக்கிறோம். சாதாரண நபர்கள் எல்லாம் வேட்பாளராக நிக்க வச்சிருக்கிறாரு. சாதாரண குடும்பத்தவர்களை வேட்பாளராக நிக்க வச்சிருக்கிறாரு. இவங்கெல்லாம் நம்மளை எதிர்த்து ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு பகல் கனவு கண்டுகிட்டு இருந்தாங்க. ஏன் சாதாரண குடும்பத்திலிருந்து வந்த என்ன ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக அறிவிச்சாரு. அறிவிச்ச உடனேயே இந்த திருச்சியின் முதலாளி என்று சொல்லக்கூடிய பல பேர் என்ன சொன்னாங்கன்னா, ஸ்ரீரங்கத்தில் வெற்றி பெறுபவர்கள் தான் ஆட்சியை அமைக்க முடியும், அது சென்டிமெண்ட் அப்படின்னு ஏளனமாக பார்த்தாங்க. ஆனா இந்த சாமானியனை ஸ்ரீரங்கத்தில் வெற்றி பெற வைத்து ஆட்சியில் முதலமைச்சராக அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர் நம்முடைய தலைவர் அவர்கள் மட்டும்தான்.